வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக செயற்குழுவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே பகிரங்கமாக வெடித்த மோதல். முதலமைச்சர் வேட்பாளராக இபிஎஸ்ஐ ஏற்க முடியாது என ஓபிஎஸ் ஆவேசம். இரண்டு பேரையுமே முதலமைச்சராக்கியது சின்னம்மாதான். அதிமுக செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல். சொத்து வரியை உரிய காலத்தில் செலுத்த தவறினால் ஆண்டுக்கு 2% அபராதம். சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபிக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும். பிரதமருக்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5589 பேருக்கு கொரோனா பாதிப்பு. சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் கொரோனாவுக்கு இன்று 70 பேர் பலி. உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 9383 உயர்வு. தமிழகத்தில் 5,86,000 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு. சென்னையில் இதுவரை 1,64,000 பேருக்கு நோய் தொற்று. சென்னையில் இன்று 1283 பேருக்கு தொற்று. கோவையில் 587 பேருக்கு புதிதாக வைரஸ் பாதிப்பு. போதைப் பொருள் வழக்கு. நடிகைகள் ராகினி, சஞ்சனா, தொழிலதிபர் ராகுல் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. மேலும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல். விருதுநகர் அருகே ஜவுளி தொழில் பூங்கா அமைக்க எதிர்ப்பு. அதிகாரிகளை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தொடர்பாக அதிமுக செயற்குழு கூட்டத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்து இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே கடும் மோதல் ஏற்பட்டு வந்தது. இருவரும் தங்கள் ஆதரவாளர்கள் மூலம் மாறி மாறி தான் முதலமைச்சர் என கூறி வந்தனர். இந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்வதற்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் பதவி குறித்து இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் துணை முதலமைச்சராக இருக்க தான் சம்மதித்ததாக ஓபிஎஸ் தெரிவித்தார். தன்னை முதல்வராக்கியது அம்மாதான் என்றும் இபிஎஸ்ஐ மக்கள் முதலமைச்சராக்கவில்லை என்றும் சின்னம்மாதான் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கினார் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட இபிஎஸ், இருவரையுமே முதலமைச்சராக்கியது சின்னம்மாதான் என்றும் யார் முதலமைச்சராக்கினார் என்பது முக்கியமல்ல, எப்படி சிறப்பாக ஆட்சி நடைபெறுகிறது என்பதுதான் முக்கியம் என்றும் தெரிவித்தார். தனது ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதாக பிரதமர் மோடியே பாராட்டியிருப்பதாக இபிஎஸ் பதிலளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதவி மோகத்தால் ஏற்பட்டுள்ள இந்த வாக்குவாதம் செயற்குழு உறுப்பினர்களிடையேயும் கட்சியினர் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினை காரணமாக வரும் 7ஆம் தேதி முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது குறித்து அறிவிக்கப்படும் என கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் இன்று 70 பேர் உயிரிழந்தனர். இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 5,86,000 கடந்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருகிறது. இன்று ஒரே நாளில் 5,589 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியிருப்பதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 5,86,397 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் கொரோனா வைரஸ் காரணமாக 70 பேர் உயிரிழந்தனர். இவர்களுடன் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9,383 அதிகரித்துள்ளது.
சென்னையில் இன்று ஒரே நாளில் 1283 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகினர். இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை 1,64,744 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று 5,554 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்தனர். இதுவரை 5,30,708 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அனைத்து மாவட்டங்களிலும் இன்று கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 587 பேருக்கும், சேலத்தில் 256 பேருக்கும், செங்கல்பட்டில் 249 பேருக்கும், திருவள்ளூரில் 249 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் 198, தஞ்சாவூர் 180, கடலூர் 162, திருவண்ணாமலையில் 151 பேர் என கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இனி மேலும் சில செய்திகளை சுருக்கமாக காணலாம். சொத்து வரியை உரிய காலத்தில் செலுத்தினால் 5% ஊக்கத்தொகை பெறலாம் என்றும், சொத்து வரியை சரியான காலத்திற்குள் செலுத்த தவறும் பட்சத்தில் ஆண்டிற்கு 2% தண்டனை தொகை செலுத்த நேரிடும் என்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. சுஷ்மிதா என்ற மாணவி முதல் இடமும், நவநீத கிருஷ்ணன் என்ற மாணவர் 2ஆம் இடமும், காவ்யா என்ற மாணவி 3ஆம் இடமும் பெற்றிருக்கின்றனர். கோயில் தொடர்பான புகார்களை தெரிவிக்க அதிகாரிகளின் பெயர்களை 8 வாரங்களில் வெளியிட அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக எம்எல்ஏக்கள் மீதான உரிமை மீறல் நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேரவைச் செயலாளர் மேல்முறையீடு செய்துள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் பெண் காவலர்களின் சாட்சியங்களை தாக்கல் செய்ய சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாரம்பரியத்தின் வளர்ச்சியை ஆராய அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழுவில் பன்முகத்தன்மை பிரதிபலிக்காதது வரலாற்றை மாற்றி எழுதும் முயற்சி என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் வேளாண் மசோதாக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி டிராக்டரை எரித்தவர்களை போலீசார் கைது செய்தனர். மாணவர்கள் அனைவரையும் கல்வி கட்டணங்களை செலுத்தச் சொல்லி பள்ளி மற்றும் கல்லூரிகள் கட்டாயப்படுத்த வேண்டாம் என நடிகர் சோனு சூட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தனக்கு கொரோனா வைரஸ் தொற்று வந்தால் மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியை கட்டிப்பிடிப்பேன் என பாஜக தேசிய செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள திரு அனுபம் ஹஸ்ரா பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டதால் இனி தேர்வை தள்ளி வைப்பதற்கு சாத்தியம் இல்லை என யுபிஎஸ்சி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட உள்ளதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கடகம்பள்ளி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் எல்லைக்குள் இருங்கள் என மேற்கு வங்க ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கருக்கு முதலமைச்சர் செல்வி மமதா கடிதம் அனுப்பியுள்ளார். வேளாண் சட்டங்களை எதிர்த்து கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TN பிரதாபன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். மறைந்த பிரபல பாடகர் SP பாலசுப்ரமணியம் நினைவாக ஆந்திராவில் இசை பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என மாநில அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கொரோனா 5ஆம் கட்ட ஊரடங்கு தளர்வுகள் குறித்த அறிவிப்பில் திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் போன்றவற்றை திறக்க அனுமதி அளிக்கப்படலாம் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 7,19,67,000 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் வங்கிக் கடன் வசூலிப்பது தொடர்பான வழக்கில் மத்திய அரசு கூடுதல் அவகாசம் கோரியதால் வழக்கு விசாரணையை வரும் 5ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 15 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் வருமான வரியை செலுத்தவில்லை என நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தென்சென்னை தெற்கு, செங்கல்பட்டு வடக்கு உட்பட மண்டல வாரியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழக அலுவலகத்தில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கழக பொருளாளர் திரு பி. வெற்றிவேல், கழக தலைமை நிலைய செயலாளர் திரு ஆர். மனோகரன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் செல்வி சி. ஆர். சரஸ்வதி, தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் கழக தேர்தல் பிரிவு செயலாளருமான திரு ஜி. செந்தமிழன், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளரும் பொறியாளர் அணி செயலாளருமான திரு மா. கரிகாலன் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர். பாலசுந்தரத்திடம் தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு கௌதம் சாகரிடம் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தை கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜாமணியிடம் தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் திரு கோமுகி மணியனிடம் தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஏழுமலையிடம் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பொன் ராஜாவிடம் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு வேதாச்சலத்திடம் தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜீவானந்தத்திடம் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சுகுமார் பாபுவிடம் தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சந்தான கிருஷ்ணனிடம் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை தலைமை கழக நிர்வாகிகள் வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஆரோக்கிய மழைமலை மாதா 52வது ஆண்டு விழாவை மிக எளிய முறையில் கொண்டாட ஆலய நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மதுராந்தகம் அச்சிறுப்பாக்கத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஆரோக்கிய மழைமலை மாதா திருக்கோயிலில் ஆண்டுதோறும் அருள் விழா தேரோட்ட வீதி உலா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த ஆண்டுக்கான விழா எளிய முறையில் கொண்டாட ஆலய நிர்வாகம் முடிவு செய்திருக்கிறது. அதன்படி வரும் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இவ்விழா மிக எளிய முறையில் நடைபெறும் வகையில் தேர் வீதி உலா முற்றிலும் தடை செய்யப்படுவதாகவும் ஆலய தேர் பவனி மட்டும் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சி மூலம் விழாவை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆலய நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த அன்னையினுடைய அருள் விழா கொண்டாட்டம் மிக எளிமையான விதத்தில் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் நம்முடைய ஆலய வளாகத்துக்குள்ளாகவே ஒரு சில புனித நிகழ்வுகள் மட்டும் வைத்துக்கொண்டு இந்த விழாவை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம், திட்டம் தீட்டியிருக்கிறோம். பக்தர்கள் இங்கு அதிக அளவில் கூடக்கூடாது என்பதனுடைய காரணமாக அவர்கள் நேரலையில் பங்கெடுக்கிற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். அரசியல் நிகழ்வுகள் சிலவற்றை தற்போது வேகச் செய்திகளாக காணலாம். ஏழை தாயின் மகன் என்று கூறிக்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டில்
புதிதாக ஏழைகளை உருவாக்கி கொண்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற அவர் விவசாயிகளுக்கு விரோதமான செயல்களை பிரதமரும் தமிழக முதலமைச்சரும் போட்டி போட்டுக்கொண்டு செய்கின்றனர் என்றும் விமர்சனம் செய்தார். இந்தியாவை ஆள்வது பிரதமர் நரேந்திர மோடி அல்ல, கார்ப்பரேட்களே என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் மார்க்சிஸ்ட் சார்பில் இன்று நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் விவசாயிகளை விவசாயத்தில் இருந்து வெளியேற்றி கார்ப்பரேட் கையில் அதனை கொடுக்க போகிறார்கள் என்று தெரிவித்தார். இந்தியாவை ஆள்வது கார்ப்பரேட்களே என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். வரும் காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் வேளாண் சட்டத்திற்கு எதிராக ஊராட்சிகளில் தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி ஆர் பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இணைய வழி கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொரோனாவிலிருந்து மக்களை காக்கவும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் மத்திய அரசு அக்கறை காட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவின் பண்பாடு, வரலாறு ஆகியவற்றை எழுதும் பணியை கல்வியாளர்கள், வரலாற்று அறிஞர்களிடம் விட்டுவிட்டு மக்களை காக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பெரியார் சிலை அவமதிப்பு சர்ச்சை குறித்து திமுக எம்பி கனிமொழியிடம் விசாரிக்க வேண்டும் என பாஜக தமிழக மாநில தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்த செயல் திட்டமிட்ட சதியாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவதாகவும் திருமதி கனிமொழியிடமும் இதுகுறித்து விசாரித்து உண்மையை அறிய வேண்டும் என்றும் திரு முருகன் அறிக்கை மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் ஒருபுறம் விவசாயிகளுக்கு ஆதரவு தருவதாக கூறும் எடப்பாடி அரசு மறுபுறம் விவசாயிகள் வயிற்றில் அடித்து இரட்டை வேடம் போடுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. கும்பகோணத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் எச்சரித்தார். கர்நாடக அரசு 4 லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளிப்பதாகவும் முதலமைச்சர் திரு எடியூரப்பா தலைமையிலான பாஜக அரசு திவாலாகிவிட்டதாகவும் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய திரு சித்தராமையா கர்நாடக அரசை இவ்வாறு கடுமையாக சாடினார். மகாராஷ்டிராவில் சிவ்சேனா கட்சியுடன் மீண்டும் கூட்டணி அமைக்கும் திட்டம் இல்லை என பாஜக அறிவித்துள்ளது. சிவ்சேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் பாஜக மூத்த தலைவர் திரு தேவேந்திர பட்னாவிஸை நேரில் சந்தித்து பேசினார். இதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக சிவ்சேனா கூட்டணி அமைய உள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கு பாஜக தரப்பில் மறுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. திரு சஞ்சய் ராவத்தின் அரசியல் வாழ்க்கை முடிந்து போகும் என மும்பை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு சஞ்சய் நிருபம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற திரு சஞ்சய் ராவத் அவசரம் காட்டுவதாகவும் இதனால் அவரது அரசியல் வாழ்க்கை முடிந்து போகும் என்றும் இது உண்மை என்றும் திரு சஞ்சய் நிருபம் விமர்சித்தார். அரசியல் அமைப்பின் எல்லைக்குள் இருங்கள் என மேற்கு வங்க ஆளுநருக்கு முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு வங்க மாநில சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பான ஆளுநரின் கடிதத்திற்கு செல்வி மமதா பானர்ஜி 9 பக்கங்கள் கொண்ட பதில் கடிதம் அனுப்பினார். அதில் தாங்கள் அரசியல் அமைப்பின் எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்று ஆளுநரை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய விவசாய சட்டங்கள் விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை என காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாடாளுமன்றத்தின் உள்ளேயும் வெளியேயும் விவசாயிகளின் குரல்கள் நசுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் ஜனநாயகம் அழிந்து விட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பாஜக கூட்டணியிலிருந்து சிரோன்மணி அகாலிதளம் கட்சியும் விலகியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உண்மையிலேயே இருக்கிறதா என சிவ்சேனா கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து சிவ்சேனா ஏற்கனவே விலகிவிட்ட நிலையில் கூட்டணியின் கடைசி தூணாக இருந்த சிரோன்மணி அகாலி தளமும் விலகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. கூட்டணி உடைவதை தடுக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஆச்சரியம் அளிப்பதாகவும் 2 கட்சிகள் வெளியேறிவிட்ட பிறகு தேசிய ஜனநாயக கட்சியில் இன்னும் என்ன மிச்சமிருக்கிறது என்றும் சிவ்சேனா கேள்வி எழுப்பியுள்ளது.
இனி உலக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். மெக்சிகோ சூதாட்ட விடுதி ஒன்றில் நடைபெற்ற மோதலில் 11 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகில் அதிக குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் நாடுகளில் ஒன்றாக மெக்சிகோ கருதப்படுகிறது. அந்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வரும் நிலையில் ஜாரல் டெல் புரோக்ரெசோ நகரில் இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இச்சம்பவத்தில் 4 பெண்கள் உள்ளிட்ட 11 பேரின் உடல்கள் குண்டு காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா வைரஸ் பாதிப்பில் உலகம் முழுவதும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. உலகம் முழுவதும் 210க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் ஆட்சிப் பகுதிகளில் கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. 3,33 லட்சத்துக்கும் அதிகமானவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்தது. மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளில்தான் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். தேசிய விடுமுறை காலத்தின் போது சுமார் 10 கோடிக்கும் அதிகமான பயணிகளை கையாள சீன ரயில்வே தயாராக உள்ளது என அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சீனாவின் தேசிய தினம் அக்டோபர் மாதம் 1 தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக 1 வார காலம் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் தேசிய தினத்தன்று மட்டும் 1,30 லட்சம் பேர் ரயில் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தினமும் 9,500 ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிரேக் மற்றும் ஹேண்டில் பார் இல்லாத சைக்கிளில் நாடு முழுவதும் பயணம் செய்து பாகிஸ்தானைச் சேர்ந்த அட்டாவுல்லா பலோச் சாதனை படைத்துள்ளார். கால்களை மட்டும் பயன்படுத்தி சுமார் 3,500 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட இவர் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியன்று தனது பயணத்தை தொடங்கினார். நாட்டின் பெரும்பாலான ஊர்களுக்கு சென்று வந்த இவரை இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற விழாவில் பெருந்திரளான பொதுமக்கள் வரவேற்றனர். ஸ்பெயின் நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 50,000 கொடிகள் பறக்கவிடப்பட்டன. மேட்ரிட் நகரில் நடைபெற்ற இந்நிகழ்வின் போது பொதுமக்களும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவத் தொடங்கியுள்ள நிலையில் சில பகுதிகளில் மட்டும் ஊரடங்கு விதிகளை அந்நாட்டு அரசு அமல்படுத்தியிருக்கிறது. தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்து 38,000 ரூபாய்க்கும் கீழ் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 320 ரூபாய் சரிந்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,740 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 37,920 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,632 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 61 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ 61,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.